தேவியம்மா, ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு. லஞ்ச் பேக் பண்ணிட்டியா? லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்குதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக ஒரு சாப்பாடு செஞ்சுருக்கேன் பாருங்க. அது என்னடி அது? சூப்பரா சாப்பாடு. என்னடி அது? பழைய சோறு. என்னது பழைய சோறா? ஏண்டி ஆஃபீஸில் போய் நான் அதை திறந்தேன்னா என் மானம் போகும்டி. பின்ன என்ன பண்ணுறது, நேற்று உங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு வெடிச்சு எவ்வளோ சாப்பாடு மீந்து போச்சு தெரியுமா? நைட்டு சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு லேட்டாக வந்து வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன்ட்டீங்க. அந்த சாப்பாடு என்ன பண்ணுறது? அதுக்குன்னு பழைய சோத்தை கட்டி அனுப்பி நீ? பழைய சோறுனா உங்களுக்கு என்ன அவ்வளோ கேவலமாக போச்சா? எங்கள் அப்பா டெய்லி கழனிக்கு போகிறதுக்கு முன்னாடி பழைய சாதம் தான் சாப்பிட்டு போவார் தெரியுமா? உங்க அப்பா மட்டும் இல்லடி, எங்க அப்பாவும் அதை தாண்டி சாப்பிட்டு போவாரு. நான் பழைய சொத்தை பத்தி கேவலமெல்லாம் சொல்லடி. இப்போ போய் ஆஃபீஸ்க்கு அதை இப்படி எடுத்துட்டு போறது? சரி சரி விடுங்க, பயப்படாதீங்க. பழைய சொத்தெல்லாம் அப்படியெல்லாம் கொடுக்கல. நைட்டே புளியை கரைச்சி வச்சுட்டு புளி சாதமாக தான் செஞ்சு கொடுக்குறேன். சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்தாங்க தொட்டுக்க உருளைக்கிழங்கு பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. சரி கொடு. நைட்டு ஒரு வேளை வெளில சாப்பிட்டதுக்கு இந்த தண்டனையுமா? சரி நான் வரேன். ஏண்டி மணி 10 இப்போதான் தூங்கி எழுந்து வெளில வர. ஏங்க உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? நீங்கள் என்ன ஆஃபீஸ்க்கா போகிறீங்க? நீங்களே வீட்டில் இருந்து ஹோம்ஒர்க் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அது ஹோம்ஒர்க் இல்லடி, ஒர்க் ஃப்ரம் ஹோமு. சரி விடுங்க, என்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆஃபீஸ் போகும்போது தான் டெய்லி லஞ்சு கட்டி கொடுக்கணும். இப்போயாச்சும் ஃப்ரீயாக இருக்க விடுங்களேன். சரி இப்போ பசி எடுக்குது, என்ன பண்ணிட்டு எடுத்துன்னு வா. பார்த்தீங்களா, இப்போ தான் நான் எழுந்து வரேன். இப்போயே நீங்கள் இப்படி கேட்டிங்கன்னா நான் எப்படி செஞ்சு கொண்டு வர முடியும்? இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்பீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். என்னது முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டியா? எப்போ நைட்டே செஞ்சு வச்சிட்டியா? ஆமாம் ஆமாம், இருங்க வரேன். என்னடி இது, என்னத்தையோ குழக்குழன்னு செஞ்சு வச்சிருக்க? ஏங்க இதுதான் ஓவர் நைட் ஓட்ஸு. என்னது ஓவர் நைட்டு ஓட்ஸா? ஆமாம், சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏண்டி நைட்டே ஓட்ஸில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு இதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு இப்போ எத்தனை வந்து கொடுக்குறியா? என்னது நைட்டு தண்ணி ஊற்றி வச்சேனோ? இதை செய்யறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? யூடியூப்பில் இதுக்காக வீடியோஸ்லாம் பார்த்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இந்த ஓட்ஸை போட்டு அதில் தயிரை மிக்ஸ் பண்ணி எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன். இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க? இது இப்போ எவ்வளோ ட்ரெண்டிங்கான டிஷ்ஷு தெரியுமா? எங்கே பார்த்தாலும் எல்லாரும் இதை தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஐயோ இதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. முன்னெல்லாம் ஐஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு பழைய சொத்தையை கொடுப்பல, அதையும் எடுத்துன்னு வா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், இதை சாப்பிட முடியாது நான் சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். அவ்வளோவா? இன்னைக்கு மதியானம் லஞ்சு, நைட்டுக்கு டின்னர் எல்லாமே இதுதான். என்னது இன்னைக்கு ஃபுல்லாக இதை தான் சாப்பிடணுமா?